Hi students, welcome back to the learning journey. நம்ம இன்னைக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ யூனா நீ, வில் ஹேவ்னா இருப்பாயா, நீ இருப்பாயா, வில் ஹேவ் இருப்பாயா, என்ன இருப்பாயா, போய் இருப்பாயா, யூ நீ, வில் ஹேவ் இருப்பாயா, என்ன இருப்பாயா, போய், கான்னா போய். நம்ம போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கோ அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், அதனுடைய வெர்பு 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இது அரைகுறையாக இருக்கும். கோ வெண்ட் கான். இதில் வந்துட்டு மிச்சம் இருக்கிற இடம் இருக்குல்ல, இந்த குட்டியாக இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் நம்ம இந்த ஹேவு, ஹேடு, ஹேஸு, வில் ஹேவ் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஏன்னா இது வந்து இதுக்கு சப்போர்ட் வேணும், வீக்காக இருக்கு இல்லையா. இப்போ யூங்கிறது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின் ஆகாது. யூ வில் ஹேவ் கான் அப்படின்னா நீ போய் இருப்பாய், வில் ஹேவ்னா இருப்பாய். ஆனால் கொஸ்டின் கேட்குறப்ப இந்த வில்லு வந்து யூவை உள்ளே தள்ளிட்டு அது முன்னாடி நின்றுக்கும். வில் யூ ஹேவ் கான் டு தி பிக் ஹோட்டல்ஸ், என்ன அர்த்தம்? வில் யூ ஹேவ் கான், நீ போய் இருப்பாயா, வில் ஹேவ் இருப்பாயா, எங்கே? பிக் ஹோட்டல்ஸுக்கு. தி பிக்னா பிக் ஹோட்டல்ஸ், தி பிக் அப்படின்னா அதை பிரத்யேகமாக பர்டிகுலராக அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறைய ஹோட்டல்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதை குறிப்பிட்டு சொல்கிறப்ப த போட்டுக்கலாம். ஹோட்டல்ஸுக்கு, பிக் ஹோட்டல்ஸுக்கு. இந்த குங்கிறது நம்ம பின்னாடி சொல்லுவோம், முன்னாடி வருது. டூனா குன்னு அர்த்தம். வில் யூ ஹேவ் கான் டு த பிக் ஹோட்டல்ஸ் அப்படின்னா நீ போய் இருப்பாயா, எங்கே? டு த பிக் ஹோட்டல்ஸ், ஹோட்டல்ஸுக்கு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு. அதுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் ஆன்சர். நெகட்டிவ்னா நோ, ஐ டோன்ட், சாரி, ஐ வில் நாட் ஹேவ்னு வரும். வில்லோடது வில் நாட்னு வரும். இப்போ நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம், சரியா? எஸ், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி, ஆமோதிக்கிற மாதிரி. எஸ், ஆமாம். ஐ வில் ஹேவ் கான், நான் போய் இருப்பேன். வில் ஹேவ்னா இருப்பேன், ஐ வில் ஹேவ். நான் இருப்பேன், நான் போய் இருப்பேன். யூட்டர்ன் அடிக்குது பாருங்க. நான் போய் இருப்பேன். 1 2 போட்டு 3 அப்படி யூட்டர்ன் அடிக்குது. இஃப் ஐ வாஸ் தேர், நான் அங்கே இருந்தால், இருப்பது அதோட இருந்தால், ஆல் அதுதான் இஃப். நான் அங்கே இருந்தால் போயிருப்பேன். அப்போ இது நடக்காத ஒரு விஷயம். ஒருவேளை நடந்தால், அங்கே இருந்தால், அதுக்கப்புறம் எதிர்காலமாக வரப்போ போயிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நடக்கலை. நடந்திருந்தது அப்படின்னா இந்த நடந்த நாட்களில் அங்கே இருப்பது, அந்த இருப்பதில் ஒரு நாள் எதிர்காலத்தில் செயல்படுற விஷயம், சரிங்களா? அதே மாதிரி வில் யூ ஹேவ் ட்ரங்க் 1 more cup of water. அதாவது இது நமக்கு தெரியும். அந்த பாட்டி வந்து இந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறாங்க. 12:30 மணிக்கு அவன் வந்துட்டு, நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா போன கிளாஸ்லலாம், 12:30 மணிக்கு அவன் போகிறான். ரொம்ப கூலாக ஜாலியாக போகிறான் ஹோட்டலுக்கு. இதை பார்த்தா அந்த பாட்டிக்கு சந்தேகம் வந்துட்டு கேட்குறாங்க, இவ்வளோ ஜம்முன்னு போகிறானே, அப்போ ஏற்கனவே பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் போயிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இந்த கொஷின் கேட்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, பேஷண்ட்கிட்ட டாக்டர் வந்துட்டு சிரப்புனா சின்ன பையன்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சிரப்பு, அதாவது தண்ணி இத்தனை மூடி, 2 மூடி, 1 மூடி, லிக்விடாக இருக்கும், திரவமாக இருக்கும். மாத்திரை குழந்தைகளுக்கெல்லாம் முழுங்க முடியாதுங்கிறனால திரவமாக கொடுப்பாங்க. அப்போ திரவமாக அந்த குழந்தை அந்த மெடிசனும் சாப்பிட்றான், அந்த லிக்விட் என்னது சிரப்பை சாப்பிட்றான், குடிக்கிறான், அதோட தண்ணியும் குடிச்சிருக்கான். ஆனால்
இன்னொரு டம்ளர் வச்சுருந்தா அதையும் குடிச்சிருப்பானே. வாந்தி எடுத்துகிட்டு அப்புறம் வாயில் ஊற்றின அந்த சிரப்பெல்லாம் வேஸ்ட்டாக வாந்தியாக வந்துடுமேன்னு ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாங்க. என்ன தண்ணியை குடிச்சிருக்க, மாத்திரையும் சாப்பிட்ருக்க, சிரப்பையும் சாப்பிட்ருக்க, குடிச்சிருக்க, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிருக்க, இன்னொரு டம்ளர் ஒரு கப் தண்ணி வச்சுருந்தா அதையும் குடிச்சிருப்பியா? இருந்தால் குடிச்சிருப்பேன் அப்படிங்குது. அதுதான் வில் யூ நீ குடித்து, ட்ரிங்க்கு அப்படின்னா குடிக்கிறது, ட்ராங்க்னா குடிச்சாச்சு, அது பாசன்ஸ். ட்ரங்க்கு அது சொன்னோம் இல்லையா, இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் தான் ஹேவு, ஹேடு, ஹேஸு. ஏன்னா இது வீக்கு, தேர்டு வர்பு வீக், அதுக்கு துணை தேடுது. வில் யூ ஹாவ் ட்ரங்க் நீ குடித்து இருப்பாயா. நீங்கனப்போ இருப்பாயா, வில் ஹாவ்னா இருப்பது. இப்போ நீ இருப்பாயா, நீ வில் ஹாவ் இருப்பாயா, என்னது குடித்து. அப்போ நீ குடித்து இருப்பாயா, இப்படி யூ டர்ன் அடிச்சுட்டு வரும். ஒன் மோர் கப் ஆஃப் வாட்டர். இத்தனை தண்ணியும் குடிச்சிருக்க, சிரப்பையும் குடிச்சிட்டு தண்ணியும் குடிச்சிருக்க, இன்னொரு கப்பு தண்ணி வச்சா குடிச்சிருப்பியா, இருந்திருந்தா குடிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. வில் யூ ஹாவ் ட்ரங்க் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா, ஒன் மோர்னா எக்ஸ்ட்ரா கப் ஆஃப் வாட்டர், இன்னொரு எக்ஸ்ட்ரா கப் வாட்டர் இருந்தால் குடிச்சிருப்பியா? அந்த பையன் சொல்கிறேன், எஸ், ஆமாம். ஐ வில் ஹாவ் ட்ரங்க், ஆமாம் நான், ஐக்கின நான் குடித்து, ட்ரிங்க்குனா குடிக்கிறது, ட்ராங்க்னா குடித்தாச்சு, ட்ரங்க்குனா குடித்து அப்படின்னு பாதியில் இருக்கிறப்ப அது முழுமைக்கு இங்கே வருது, பர்ஃபெக்ட் பண்ண வருது. குடித்து இருப்பேன், ஐ நான் இருப்பேன் தானே வரும். நான் குடித்து இருப்பேன். எப்போ? இஃப் இட் வாஸ் தேர். அது இந்த இடத்துல முதல்ல அதை பற்றி சொல்லிட்டோம், கப் ஆஃப் வாட்டர். மறுபடியும் கப் ஆஃப் வாட்டர்னு சொல்லாமல் அது இருந்தால், அதை பற்றி தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. எதை பற்றி கொஸ்டின்